பாவண்டா ரொம்ப வலிக்கும். தனியாவே எவ்வளவு நேரம்டா ரகம் அடிப்பான். இவனை தூக்கி போட்டு விழுங்கடா. ஏன்டா நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆனா இப்பெல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட தெரியாதுடா. இனிமே என்ன பண்ணுவோம் அதை பத்தி யோசிங்க. மேட்ச்னு சொன்னதால தான்டா நீங்க பாத்தீங்கன்னா தான் சொல்யூஷன். எனக்கு தெரியாதுடா. நான் மேட்ச் ஆடலாம். யாரா அவரு? மைக்கேல் மதுரை காமராஜன் வரமா இருக்காரு. Great idea. What a man. டேய் வலி விடுங்க. வலி விடுங்க. சூப்பர் சார். தேங்க் யூ சார். அடிக்காதீங்கடா. ஏன்டா அடிக்கிறீங்க? அவர் சாப்பிட்டு போ சொன்னாரா? ஏய் யாரா அவரு? டேய் அவர் பேர் செல்லையாடா. என்னோட தூரத்து சொந்தம். அவர்கிட்ட தான் வேலை செய்யறேன். அப்படியே இங்க தங்கிட்டேன். 24 மணி நேரம் குடிச்சிட்டே இருப்பாரா. அவர் பேசுற சில பேருக்கு தான் புரியும். இவனுக்கு புரியும், எனக்கு புரியும். அவ்வளவுதான். சரி அதெல்லாம் ரைட்டு. மேட்ச்னால தானே இவ்வளவு பிரச்சனை. திருப்பி டோர்னமெண்ட்ன்ற பேர்ல பேரை கொடுத்துட்டு அவங்க கூட ஆட சொல்ற. எப்படி? ஏய் ஆமாண்டா, அதுக்கு என்ன மறுபடியும் கோத்து விட்ட போட்டு அடிக்கிறத நிறுத்திட்டு சொல்றது கேளுடா. அனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு தான் சென்னைக்கு வந்தேன். ஆனா நீங்க என்னடா திடீர்னு அனுவோட அப்பாவை பாக்குறேன், அம்மாவை பாக்குறேன், அவ கால்ல வந்து மன்னிப்பு கேக்குறேன், நீங்க வந்துட்டீங்க. டேய் அதுல இந்த ஊர்ல வேலைக்கே ஆகாதுடா. அதனால தான் மச்சான் டோர்னமெண்ட்ல பேர் கொடுத்தேன். கல்யாணத்துக்கு டோர்னமெண்ட்டுக்கு என்னடா சம்பந்தம்? இருக்கே டோர்னமெண்ட்னு சொன்ன ஒரே காரணத்தால தான் நம்மள இந்த ஊர்ல தங்க விடுறாங்க. 10 நாள் எல்லாமே நாக் அவுட் பேசிஸ் மேட்ச். ஒரு மேட்ச் தோத்தாலும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாடா மச்சான்.